பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 2013ஆம் ஆண்டு சுமார் 2700 கோடி செலவில் பாட்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் மூலம் அகலப்படுத்தப்பட்ட சாலைகள், பூங்காக்கள், மைதானங்கள், நடைபாதைகள் போன்றவை அமைக்கப்பட்டன. ஆனால் பெரும்பாலான இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்ட தடம் கூட தெரியாமல் இருக்கிறது. பாட்னா மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்ட குப்பை தொட்டிகள் அனைத்தும் பொதுமக்களால் இரவு நேரத்தில் திருடிச் செல்லப்பட்டதால் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்ட கம்பிகள் மட்டுமே ஆங்காங்கே காணப்படுகிறது. குப்பை தொட்டிகள் திருடப்படுவதால் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணி மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது. என்னதான் அரசு நடவடிக்கை எடுத்தாலும் அரசு சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது, திருடக்கூடாது என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படாத வரை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வெற்றி பெறாது என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. இருப்பினும் மக்களிடம் இதற்கான விழிப்புணர்வு முழுமையாக சென்று சேரவில்லை என்பதை தான் இதை காட்டுகின்றது. சன் செய்திகளுக்காக பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் பிரபாகரன்.